أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. गुज़श्ता खुतबे में கடந்த ஹுத்பாவில் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஷஹாதத் பற்றியும் கிளர்ச்சியாளர்கள் பற்றியும் கூறப்பட்டது. இது தொடர்பாக ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் முயற்சி என்னவாக இருந்தன, அல்லது இப்பொழுது மேற்கொண்டு ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் சம்பவங்கள் வரும். அது தொடர்பாக மிக முக்கியமான விஷயத்தின்பால் கவனமூட்டியவாறு ஹஜ்ரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நீங்களும் சஹாபாவுக்கு ஒப்பானவர்களாவீர்கள். எனவே நான் முஸ்லிம்கள் எவ்வாறு அழிவுக்குள்ளாயினர், எந்த காரணிகள் அவர்களின் அழிவுக்கு காரணமாயின என்பவற்றை வரலாற்றிலிருந்து எடுத்துரைக்க விரும்புகின்றேன். ஆக நீங்கள் சுதாரித்துக் கொள்ளுங்கள். உங்களில் புதிதாக வந்திருப்பவர்களுக்கு மார்க்க கல்வி கற்பிக்க ஏற்பாடு செய்யுங்கள். அதாவது தர்பியத் சரியாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு மார்க்க கல்வி வழங்கப்பட வேண்டும். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் காலத்தில் எழுந்த குழப்பம் சஹாபாவினால் எழவில்லை, சஹாபா எழுப்பினர் என்று கூறுபவர்களுக்கு ஏமாற்றம் ஏற்பட்டுள்ளது. பல சஹாபா ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் மாவியா அவர்களுக்கும் எதிராக இருந்தனர் என்பதில் ஐயமில்லை. ஆனால் இந்த குழப்பத்தை தோற்றுவித்தவர்கள் சஹாபா கிடையாது, மாறாக பிற்காலத்தில் வந்த அந்த மக்கள். எவர்களுக்கு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழமை கிடைக்கப் பெறவில்லையோ, எவர்கள் அன்னாருடன் அமரவில்லையோ அவர்களே ஆவர் என்று நான் கூறுகிறேன். எனவே நான் உங்கள் கவனத்தை இதன்பால் திருப்புகிறேன். குழப்பத்திலிருந்து தப்புவதற்கான வழியாக இதை கூறுகிறேன். அதாவது அதிகமாக அப்பொழுது அன்னார் காதியானில் இருந்தார்கள். காதியான் வாருங்கள், மீண்டும் மீண்டும் வாருங்கள். இவ்வாறு உங்கள் ஈமான் புத்துணர்ச்சி பெற்றிருக்கட்டும், உங்கள் இறையச்சம் அதிகரித்து கொண்டே இருக்கட்டும். அதாவது மர்கஸோடும் உங்களுக்கு தொடர்பு இருக்கட்டும், ஹிலாஃபத்தோடும் தொடர்பு இருக்கட்டும். இது இருக்குமேயானால் சரியான தர்பியத்தும் இருக்கும். இன்றைய நாட்களில் அல்லாஹ் நமக்கு எம்டிஐ உடையத்தை வழங்கியுள்ளான். ஹுத்பாக்கள் உலகம் முழுவதும் கேட்கப்படுகின்றன, ஒளிபரப்பப்படுகின்றன. மற்ற நிகழ்ச்சிகளும் காட்டப்படுகின்றன, ஒளிபரப்பப்படுகின்றன. எனவே தர்பியத்திற்கு இது மிகவும் அவசியமானது. ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் நூல்களை சுயமாகவும் படிப்பதோடு எம்டிஏவோடும் தொடர்பு வையுங்கள். குறிப்பாக ஜும்மா பேருரைகளை கண்டிப்பாக எம்டிஏ மூலமாக கேட்டு பாருங்கள். ஹிலாஃபத்தோடு தொடர்பு நிலைத்திருக்கட்டும், சிறப்பாகிக் கொண்டே செல்லட்டும், அதிகரித்து கொண்டே செல்லட்டும். ஒட்டகப்போர் நிகழ்வு குறித்து அறிவிப்பில் வருகிறது. ஒட்டகப்போர் ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஆகியோருக்கு மத்தியில் ஹிஜ்ரி 36ஆம் ஆண்டு நடைபெற்றது. ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடன் ஹதரத் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹதரத் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருந்தனர். போர்க்களத்தில் ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒட்டகத்தின் மேல் பயணித்தவாறு இருந்தார்கள். இதன் காரணமாகவே இந்த போருக்கு ஒட்டகப்போர் என்ற பெயர் பிரசித்தமானது. ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹஜ் கடமைகளை நிறைவேற்றுவதற்காக மக்கா சென்றிருந்தார்கள். அவர்கள் அங்கே தங்கியிருக்கும் போதே ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதான செய்தி கிடைத்தது. அவர்கள் உம்ராவை நிறைவேற்றிவிட்டு மதினாவை நோக்கி பயணமான போது வழியில் சரஃப் எனுமிடத்தில் உபைத் பின் அபி சலமா ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு விட்டதாகவும் ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டதாகவும் மதீனா முனவராவில் அமளி ஏற்பட்டுள்ளதாகவும் தகவல் கொடுத்தார். ஆகவே ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வழியிலேயே மக்கா திரும்பி சென்று மக்களை ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக பழிவாங்குவதற்காகவும்
குழப்பத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக ஒன்றிணைத்தார்கள். ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், ஹதரத் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் ஹதரத் ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோரின் தலைமையில் பல மக்கள் ஒன்றிணைந்து விட்டார்கள். இந்த படைக்குழு அங்கிருந்து பசராவை நோக்கி பயணமானது. இந்த படைக்குழு அங்கு செல்வதை பார்த்த ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பசராவை நோக்கி சென்றார்கள். பசரா சென்றடைந்ததும் ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நகரவாசிகளுக்கு தம்மோடு இணைந்து கொள்ள அழைப்பு விடுத்தார்கள். அந்நகரவாசிகளில் ஒரு பெரும் எண்ணிக்கை ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு இணைந்து கொண்டது. ஆனால் ஒரு கூட்டம் ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் பசராவின் செயலராக நியமிக்கப்பட்ட உஸ்மான் பின் ஹனீஃப் அவர்களின் கையில் பைஅத் செய்துவிட்டது. அப்பொழுது இரு கூட்டங்களுக்கு இடையில் மோதல் ஏற்பட்டது. ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் படைக்கு அருகில் முகாமிட்டார்கள். ஹதரத் அலி ரலியல்லாஹு அவர்களுடைய படையும் அங்கு சென்றடைந்து விட்டது. அவர்கள் அருகில் முகாமிட்டார்கள். இரு தரப்பிலிருந்தும் சமரசத்திற்கு வித்திடப்பட்டது. முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. விவாதங்கள் வெற்றியும் பெற்றுவிட்டன. ஆனால் சரியாக நடு இரவு நேரத்தில் ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கொலையில் இணைந்திருந்த அந்த குழுவின் ஒரு பகுதி ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் படையிலும் கலந்து விட்டிருந்தது. அது ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் படை மீது தாக்குதல் தொடுத்துவிட்டது. அதனால் போர் ஆரம்பமாகிவிட்டது. ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒட்டகத்தின் மீது பயணித்திருந்தார்கள். உயிரை அர்ப்பணம் செய்யக்கூடியவர்கள் ஒருவர் பின் ஒருவராக ஒட்டகத்தின் கடிவாளத்தை பிடித்து பிடித்து ஷஹீதாய் கொண்டிருந்தார்கள். ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒட்டகத்தின் மீது பயணித்திருக்கும் வரையில் போர் முடிவுக்கு வராது என்று ஹதரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் புரிந்து கொண்டார்கள். எனவே அன்னார் எப்படியாவது அந்த ஒட்டகத்தை அடித்து வீழ்த்தி விடுங்கள், ஏனெனில் போர் முடிவது அது விழுவதில் இருக்கிறது என்று போர் வீரர்களுக்கு ஆணையிட்டார்கள். இதை கேட்டு ஒரு நபர் முன்னோக்கி சென்று ஒட்டகத்தின் காலில் வாள் வீசினார். அது துடிதுடித்து உட்கார்ந்து விட்டது. ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் படை ஒட்டகத்தை நாலாபுரத்திலிருந்தும் சுற்றி வளைத்து விட்டது. ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் ஒட்டகம் விழுந்ததன் காரணத்தால் ஒட்டகப்போர் வீரர்கள் சிதறுண்டு போயினார்கள். இதற்கு பிறகு ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆயுதங்களை போட்டுவிடுபவர்கள் அல்லது வீட்டின் கதவை அடைத்துக் கொள்பவர்கள் பாதுகாப்பில் இருப்பர், யாரையும் பின்தொடரக்கூடாது, யாருடைய செல்வத்தின் மீதும் அதை போர் செல்வமாக கருதி கை வைக்கக்கூடாது என்று அறிவிப்பு செய்தார்கள். ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் படை இந்த கட்டளைக்கு செவிசாய்த்தது. ஹதரத் ஜுபைர் பின் அவ்வா மற்றும் ஹதரத் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுமா இதே போரில் ஷஹீதானார்கள். இது இப்னு அசீருடைய வரலாற்றிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு பகுதியின் சுருக்கமாகும். இது தொடர்பாக ஹதரத் இரண்டாவது ஹலிஃபத்துல் மஸீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொல்வதில் இணைந்திருந்த அதே மக்களின் ஒரு கூட்டம் ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ரத்தத்திற்கு பழி வாங்குவதற்காக ஜிஹாதிற்காக அறிவிக்குமாறு ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ஆயத்தப்படுத்திவிட்டார்கள். ஆக அவர்கள் இதற்கான அறிவிப்பை செய்தார்கள். மேலும் சஹாபாவை தமக்கு உதவி கிடைத்தார்கள். ஹதரத் தல்ஹா அவர்களும் ஹதரத் ஜுபைர் அவர்களும் அவர்களுடன் இணைந்து கொண்டார்கள். இதன் விளைவாக ஹதரத் அலி, ஹதரத் ஆயிஷா, ஹதரத் தல்ஹா மற்றும் ஹதரத் ஜுபைர் ரிஸ்வானுல்லாஹி அலைஹிம் அஜ்மயீன் ஆகியோருடைய படைகளில் போர் நடைபெற்றது. அதாவது ஹதரத் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹதரத் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அசல் படையான ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் படையில் இருந்தார்கள். ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் இடையில் போர் நடைபெற்றது. அது ஒட்டகப்போர் எனப்படுகிறது. இந்த போரின் துவக்கத்திலேயே ஹதரத் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் நாவிலிருந்து ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒரு முன்னறிவிப்பை கேட்டுவிட்டு தனியாகிவிட்டார்கள். மேலும் அவர்கள் ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு போரிட மாட்டார்கள் என்று சத்தியம் செய்தார்கள். அவர்கள் தாம் முயற்சித்து எடுத்த முடிவில் தவறளித்து விட்டதாக ஒப்புக்கொண்டார்கள். மறுபுறம் ஹதரத் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தமது வஃபாத்திற்கு முன்னர் ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் பைஅத் செய்வதை ஒப்புக்கொண்டார்கள். முன்னரும் இது குறிப்பிடப்பட்டுவிட்டது கடந்த குத்பாவில். ஏனெனில் அறிவிப்பில் வருகிறது, அவர்கள் காயங்களின் வேதனையால் துடித்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது ஒரு நபர் அவர்களை கடந்து சென்றார். அவர்கள், நீ எந்த கூட்டத்தைச் சேர்ந்தவர் என்று கேட்டார்கள். அவர் ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கூட்டத்தைச் சேர்ந்தவர் என்று கூறினார். அதை கேட்டு அவர்கள் அவருடைய கையில் தமது கையை வைத்து, உன்னுடைய கை அலியுடைய கையாகும், நான் உனது கையில் மீண்டும் ஹதரத் அலியிடம் பையத்து செய்கிறேன் என்று கூறினார்கள். ஆக மற்ற சஹாபாவின் கருத்து வேறுபாட்டுக்கு தேர்வு ஒட்டகப்போரின் போது ஏற்பட்டுவிட்டது. ஆனால் ஹதரத் முஆவியா அவர்களின் கருத்து வேறுபாடு எஞ்சியிருந்தது. இதுவரை எனில் சிஃபைன் போர் நடைபெற்றது. ஹதரத் இரண்டாவது ஹலிஃபத்துல் மஸீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மேற்கொண்டு கூறுகின்றார்கள், ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொன்றவர்களின் குழு பல்வேறு திசைகளில் பரவிவிட்டது. அவர்கள் தம்மை பழியிலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்காக மற்றவர்கள் மீது பழி சுமத்தி வந்தனர். ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஸ்லிம்களிடம் பையத் வாங்கிவிட்டார்கள் என்பது அவர்களுக்கு தெரிய வந்த போது அவர்களுக்கு அன்னார் மீது பழி சுமத்த சரியான சந்தர்ப்பம் கிடைத்துவிட்டது. ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்தவர்களில் சிலர் அன்னாரை சுற்றி ஒன்றிணைந்து விட்டார்கள் என்பது சரியாகவே இருந்தது. எனவே அவர்களுக்கு பழி சுமத்த சரியான சந்தர்ப்பம் இருந்தது. ஆக அவர்களில் மக்காவை நோக்கி சென்ற கூட்டம்
ஹதரத் உஸ்மான் ரலிலான் அவர்களின் கொலைக்கு பழிவாங்குவதற்காக போருக்காக அறிவிக்குமாறு ஹதரத் ஆயிஷா ரலிலா அன்ஹா அவர்களை ஆயத்தப்படுத்திவிட்டது. ஆக அவர்கள் அதற்கான அறிவிப்பை செய்தார்கள். மேலும் தமது உதவிக்காக சஹாபாவிடம் வேண்டினார்கள். ஹதரத் தல்ஹா மற்றும் ஹதரத் ஜுபேர் ரலியல்லாஹு அன்ஹுமா மிக விரைவாக ஹதரத் உஸ்மான் ரலிலான் அவர்களை கொன்றவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்ற நிபந்தனையின் அடிப்படையில் ஹதரத் அலி ரலிலான் அவர்களிடம் பைய செய்து விட்டிருந்தார்கள். விரைவு என்பதற்கு அவர்கள் புரிந்திருந்த அர்த்தம் ஹசரத் அலி ரலியல்லாஹு அவர்களின் பார்வையில் கால சூழலுக்கு புறம்பானதாக இருந்தது. முதலில் எல்லா மாநிலங்களுக்கான ஏற்பாடு ஆகிவிட வேண்டும், அதற்கு பிறகு கொலையாளிகளுக்கு தண்டனை கொடுப்பதன் பால் கவனம் செலுத்த வேண்டும் என்பது ஹசரத் அலி ரலியல்லாஹு அவர்களின் சிந்தனையாக இருந்தது. ஏனெனில் முதல் முன்னுரிமை இஸ்லாத்தை பாதுகாத்தல். கொலையாளிகள் விவகாரத்தில் தாமதம் ஏற்படுவதில் எந்த தவறும் இல்லை. இவ்வாறே கொலையாளிகளை பிரித்தறிவதிலும் கருத்து வேறுபாடு இருந்தது. எவர்கள் மிகவும் கவலை தோய்ந்த முகத்தை ஏற்படுத்தி கொண்டு எல்லாருக்கும் முதலாக ஹசரத் அலி ரலியல்லாஹு அவர்களிடம் வந்து சேர்ந்து விட்டிருந்தார்களோ, மேலும் இஸ்லாத்தில் பிரிவினை ஏற்படுவது குறித்து அச்சத்தை வெளிப்படுத்தி வந்தார்களோ, அவர்கள் குறித்து ஹசரத் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு இவர்கள் குழப்பத்தை ஆரம்பித்தவர்கள் என்ற சந்தேகம் இயல்பாகவே ஏற்பட்டிருக்கவில்லை. பிற மக்கள் அவர்கள் மீது சந்தேகப்பட்டனர். ஹசரத் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு அவர்கள் மீது சந்தேகம் இருக்கவில்லை. ஆனால் மற்ற சில மக்களுக்கு சந்தேகம் இருந்தது. இந்த கருத்து வேறுபாட்டின் காரணமாக ஹதரத் தல்ஹா மற்றும் ஹதரத் ஜுபேர் ரலியல்லாஹு அன்ஹுமா ஹதரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் தமது வாக்குறுதியில் இருந்து விலகுவதாக நினைத்தார்கள். ஏனெனில் அவர்கள் ஒரு நிபந்தனையின் அடிப்படையில் பைய செய்திருந்தார்கள். அவர்களின் பார்வையில் ஹதரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் அந்த நிபந்தனையை நிறைவேற்றவில்லை. எனவே அவர்கள் ஷரியத் ரீதியாக தம்மை பையத்திலிருந்து விடுபட்டவர்களாக கருதி வந்தனர். ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் அறிவிப்பு அவர்களுக்கு கிடைத்த போது அவர்களும் அவர்களோடு சென்று இணைந்து கொண்டார்கள். அனைவரும் ஒன்று சேர்ந்து பசராவுக்கு சென்று விட்டார்கள். பசராவில் மக்கள் அவர்களுடன் இணையாமல் ஆளுநர் தடுத்து வைத்திருந்தார். ஆனால் ஹதரத் தல்ஹா மற்றும் ஹதரத் ஜுபேர் ரலியல்லாஹு அன்ஹுமா வெறும் வலுக்கட்டாயமாக ஒரு நிர்பந்தனைக்குட்படுத்தி ஹதரத் அலி ரலியல்லாஹு அவர்களிடம் பைய செய்திருக்கிறார்கள் என்பது மக்களுக்கு தெரிய வந்த போது பெரும்பாலான மக்கள் அவர்களுடன் இணைந்து கொண்டார்கள். இந்த படை குறித்து ஹதரத் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு தெரிய வந்த போது அவர்களும் ஒரு படையை தயார் செய்தார்கள். பசராவை நோக்கி பயணமானார்கள். பசரா சென்றடைந்ததும் அன்னார் ஒரு நபரை ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஹதரத் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் ஹதரத் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோரை நோக்கி அனுப்பினார்கள். அந்த நபர் முதலில் ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு முன் ஆஜரானார். தங்கள் நோக்கம் என்ன என்று கேட்டார். எங்கள் நோக்கம் சீர்திருத்தம் மட்டும்தான் என்று அவர்கள் பதிலளித்தார்கள். இதற்கு பிறகு அந்த நபர் ஹதரத் தல்ஹா மற்றும் ஹதரத் ஜுபேர் ரலியல்லாஹு அன்ஹுமாவையும் வரவழைத்தார். நீங்களும் இதனால் தான் போருக்கு இசைந்தீர்களா என்று கேட்டார். அவர்கள் ஆம் என்று கூறினார்கள், அதாவது சீர்திருத்தத்திற்காக. அந்த நபர் பதிலளித்தவாறு, உங்கள் நோக்கம் சீர்திருத்தம் என்றால் அதற்கு நீங்கள் மேற்கொண்டிருக்கும் இந்த வழி பொருத்தமானது அல்ல. இதன் விளைவோ குழப்பமாகும். இப்பொழுது நாட்டுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்றால், ஒரு நபரை நீங்கள் கொன்றால் 1000 பேர் அவருக்கு ஆதரவாக எழுந்து விடுவார்கள். அவர்களை எதிர்த்து போரிடுவீர்களாயின் இன்னும் அதிக மக்கள் அவர்களுக்கு உதவுவதற்காக எழுந்து விடுவார்கள். ஆக இந்த தொடர் தொடர்ந்து கொண்டே செல்லும். ஆக சீர்திருத்தம் எதுவென்றால், முதலில் நாட்டை ஒற்றுமையின் கயிற்றால் பிணைக்க வேண்டும், பிறகு தீயவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். இல்லையெனில் இந்த அமைதியின்மையில் யாருக்கும் தண்டனை கொடுப்பது நாட்டில் குழப்பத்தை அதிகரிக்க வைப்பதாகும். முதலில் ஆளுமை நிலை பெற வேண்டும், பிறகு அது தண்டனை கொடுக்கும் என்று கூறினார். இந்த விஷயத்தை கேட்ட அவர்கள், இதுவே ஹதரத் அலி ரலியல்லாஹு அவர்களின் செயல் நோக்கம் என்றால் அவர்கள் வரட்டும், நாங்கள் அவர்களோடு இணைய தயாராக இருக்கிறோம் என்று கூறினார்கள். இதை கேட்ட அந்த நபர் ஹதரத் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு தகவல் கொடுத்தார். இருதரப்பு பிரதிநிதிகளும் ஒருவர் மற்றவரை சந்தித்தார்கள். போர் செய்வது சரியில்லை, சமரசம் ஏற்பட வேண்டும் என்று தீர்மானமாகிவிட்டது. இந்த செய்தி சபாயிகளுக்கு, அதாவது அப்துல்லா பின் சபாவின் கூட்டத்தைச் சேர்ந்த மக்களுக்கு ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்வதில் இணைந்திருந்தவர்களுக்கு கிடைத்த போது அவர்களுக்கு கடுமையான பதற்றம் ஏற்பட்டது. ரகசியமாக அவர்களின் ஒரு கூட்டம் ஆலோசனைக்காக ஒன்று கூடியது. அவர்கள் ஆலோசித்த பிறகு, முஸ்லிம்கள் மத்தியில் சமரசம் ஏற்படுவது நமக்கு பேரிழப்பாகிவிடும். ஏனெனில் முஸ்லிம்கள் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொண்டிருக்கும் வரைதான் நாம் ஹதரத் உஸ்மானை கொன்றதற்கான தண்டனையிலிருந்து தப்பியிருக்க முடியும். சமரசம் ஏற்பட்டு அமைதி நிலவிவிட்டால் பிறகு நமக்கு வேறு வழி இருக்காது, நமக்கு எங்கும் தப்பியோட வழி இருக்காது. எனவே எப்படியானாலும் சமரசம் ஏற்படக்கூடாது என்று தீர்மானித்தார்கள். இதற்குள் ஹதரத் அலி ரலியல்லாஹு அவர்களும் சென்றடைந்து விட்டார்கள். அவர்கள் சென்றடைந்த மறுநாள் அந்த பகுதியில் அவர்களுக்கும் ஹதரத் ஜுபேர் ரலியல்லாஹு அவர்களுக்கும் சந்திப்பு நிகழ்ந்தது. சந்திப்பின் போது ஹதரத் அலி ரலியல்லாஹு அவர்கள், நீங்கள் என்னோடு சண்டையிட படையை ஆயத்தப்படுத்தி விட்டீர்கள், ஆனால் இறைவன் முன் சமர்ப்பிக்க ஏதாவது காரணத்தையும் தயார் செய்திருக்கிறீர்களா? நான் உங்கள் அனைவரின் சகோதரன் இல்லையா? பிறகு எந்த காரணத்தால் முதலில் ஒருவர் மற்றவருடைய இரத்தத்தை சிந்த வைப்பது ஹராமாக கருதப்பட்டு வந்தது, தற்போது ஹலாலாகிவிட்டது? புதிதாக ஏதாவது விஷயம் உருவாகியிருந்தால் கூட சரி,
புதிய விஷயம் எதுவும் உருவாகாத போது இந்த போர் எதற்காக என்று வினவினார்கள். அப்போது ஹதரத் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹதரத் ஜுபைர் ரலியல்லாஹு அவர்களுடன் இருந்தார்கள். நீங்கள் ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்யுமாறு மக்களை தூண்டிவிட்டீர்கள் என்று கூறினார்கள். ஹதரத் அலி ரலியல்லாஹு அவர்கள், நான் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களின் கொலையில் கலந்து கொண்டவர்கள் மீது சாபமிடுகின்றேன் என்று கூறினார்கள். பிறகு ஹதரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் ஹதரத் ஜுபைர் ரலியல்லாஹு அவர்களிடம், உமக்கு நினைவில்லையா, ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இறைவன் மீதானையாக நீர் அலியோடு போரிடுவீர், மேலும் நீர் அநீதி இழைப்போராக இருப்பீர் என்று கூறினார்கள். அதாவது ஜுபைரிடம் கூறினார்கள் என்றார்கள். இதை கேட்ட ஹதரத் ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள் தமது படைக்கு திரும்பிச் சென்றார்கள். அவர்கள் ஒருபோதும் ஹதரத் அலி ரலியல்லாஹு அவர்களோடு போர் செய்ய மாட்டார்கள் என்று சத்தியம் செய்தார்கள். அவர்கள் முயற்சி செய்து எடுத்த முடிவில் தவறளித்ததாக ஒப்புக்கொண்டார்கள். இந்த செய்தி படையில் பரவிய போது, இப்போது போர் நடைபெறாது, சமரசம் ஏற்பட்டுவிடும் என்று எல்லாருக்கும் நிம்மதி ஏற்பட்டது. ஆனால் குழப்பவாதிகளுக்கு கடுமையான பதற்றம் ஏற்பட ஆரம்பித்தது. எவர்கள் குழப்பம் உண்டாக்க இருந்தார்களோ அவர்களுக்கு பதற்றம் ஏற்பட்டே இருக்க வேண்டும், இயற்கையான விஷயம். அவர்களுக்கு பதற்றம் ஏற்பட்டது. இரவு ஆன போது அவர்கள் சமரசத்தை தடுத்து நிறுத்துவதற்காக இவ்வாறு சூழ்ச்சி செய்தார்கள். அதாவது, அவர்களில் ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் இருந்தவர்கள் ஹதரத் ஆயிஷா, ஹதரத் தல்ஹா மற்றும் ஹதரத் ஜுபைர் ரிஸ்வானுல்லாஹி அலைஹிம் அஜ்மஈன் ஆகியோரின் படைகள் மீது இரவு நேரத்தில் திடீர் தாக்குதல் தொடுத்துவிட்டார்கள். இன்னொரு படையில் இருந்தவர்கள் ஹதரத் அலி ரலியல்லாஹு அவர்களின் படை மீது இரவு நேரத்தில் திடீர் தாக்குதலை தொடுத்துவிட்டார்கள். நயவஞ்சகர்கள் பிரிந்து இருபுறமும் கலந்துவிட்டிருந்தார்கள். ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் தரப்பிலும் ஹதரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் தரப்பிலும். இரு பிரிவினரும் ஒருவர் மற்றவர் மீது தாக்குதல் தொடுத்தனர். குழு மீது தாக்குதல் தொடுத்து விட்டார்கள். தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்ளவில்லை. இதன் விளைவாக ஓர் ஆர்ப்பாட்டம் உருவானது. ஒவ்வொரு பிரிவும் மற்ற பிரிவு தன்னை ஏமாற்றிவிட்டதாக கருதியது. ஆனால் உண்மையில் இது வெறும் சபாயிகளின் ஒரு சதித்திட்டமாக இருந்தது. போர் ஆரம்பித்து விட்ட பிறகு ஹதரத் அலி ரலியல்லாஹு அவர்கள், யாராவது ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு தகவல் கொடுங்கள், ஒருவேளை அவர்கள் மூலமாக அல்லாஹ் இந்த குழப்பத்தை அகற்றிவிடலாம் என்று குரல் கொடுத்தார்கள். ஆக ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் ஒட்டகம் முன்னிறுத்தப்பட்டது. ஆனால் விளைவு இன்னும் மோசமாக வெளிப்பட்டது. நமது சதித்திட்டம் பாழாகிறதே என்பதை குழப்பவாதிகள் பார்த்தபோது ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் ஒட்டகத்தின் மீது அம்பேறிய ஆரம்பித்தார்கள். ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உரத்த குரலில், மக்களே, போரை கைவிடுங்கள், இறைவனையும் தீர்ப்பு நாளையும் நினைவு கூறுங்கள் என்று கூறினார்கள். ஆனால் குழப்பவாதிகள் தவிர்த்திருக்கவில்லை. தொடர்ந்து அவர்களின் ஒட்டகத்தின் மீது அம்பெறிந்து கொண்டே சென்றனர். ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சுற்றி ஒன்றிணைந்திருந்த அந்த படையோடு பசராவாசிகளும் இருந்தனர். அவர்களுக்கு இந்த விஷயத்தை பார்த்து கடுமையான சீற்றம் ஏற்பட்டது. உம்முல் முமினீன், அதாவது நம்பிக்கையாளர்களின் தாயார், அவர்களை அவமதிக்கும் இந்த செயலை பார்த்து அவர்களின் கோபத்திற்கு அளவே இருக்கவில்லை. அவர்கள் வாள்களை உருவியவாறு எதிர்ப்படையின் மீது தாக்குதல் தொடுத்தார்கள். இப்பொழுது நிலைமை எப்படியாகிவிட்டது என்றால், ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் ஒட்டகம் போரின் மையமாகிவிட்டது. சஹாபாவும் பெரும் பெரும் வீரர்களும் அதன் அக்கம் பக்கம் ஒன்று திரண்டு விட்டார்கள். ஒருவர் பின் ஒருவராக அவர்கள் கொலையாக ஆரம்பித்தார்கள். ஆனால் ஒட்டகத்தின் கடிவாளத்தை அவர்கள் விடவில்லை. ஹசரத் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோ போரிலேயே கலந்து கொள்ளவில்லை, ஒருபுறம் சென்று விட்டார்கள். ஆனால் ஒரு துர்பாக்கியசாலி அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் போது அவர்கள் பின்னால் சென்று அவர்களை ஷஹீதாக்கிவிட்டான். ஹதரத் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போர்க்களத்து மத்தியில் அந்த குழப்பவாதிகளின் கைகளால் கொல்லப்பட்டார்கள். போர் மும்முரமாகிவிட்ட பிறகு ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை இடையிலிருந்து அகற்றிவிடாத வரை போர் முடியாது என்பதை பார்த்தபோது சில மக்கள் அவர்களின் ஒட்டகத்தின் கால்களை வெட்டிவிட்டார்கள், பல்லக்கை இறக்கி தரையில் வைத்து விட்டார்கள். அப்போதுதான் போர் முடிவிட்டது. இந்த நிகழ்வை பார்த்த ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் முகம் கவலையால் சிவந்து விட்டது. ஆனால் என்ன நடந்ததோ அதை தவிர வேறு வழி இருக்கவில்லை. போர் முடிவுற்ற பிறகு கொலையுண்டவர்களில் ஹதரத் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் சடலம் கிடைக்கப்பெற்ற போது ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகவும் வருந்தினார்கள். இந்த அனைத்து நிகழ்வுகளால் இந்த போரில் ஒருபோதும் சஹாபாவின் கை இருக்கவில்லை. மாறாக இந்த தீமையும் ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்தவர்களுடையதாக இருந்தது. மேலும் ஹதரத் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹதரத் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பையத்திலேயே வஃபாத்தானார்கள் என்பது தெளிவாக வெளிப்பட்டு விடுகிறது. ஏனெனில் அவர்கள் தமது எண்ணத்திலிருந்து திரும்பிவிட்டார்கள். மேலும் ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு துணை நிற்பதாக உறுதியளித்து விட்டார்கள். ஆனால் சில தீயவர்களின் கைகளால் கொல்லப்பட்டார்கள். ஆக ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களை கொன்றவர்களை சபிக்கவும் செய்தார்கள். ஒட்டகப் போர் முடிவுற்ற பிறகு ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்காக அனைத்து சவாரிகளையும் பயணத்துக்கு தேவையான பொருட்களையும் தயார் செய்தார்கள். ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை விடுவதற்காக தாமே சென்றார்கள்.
எவர்கள் ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு செல்ல விளைந்தார்களோ அவர்களை உடன் அனுப்பி வைத்தார்கள். என்று ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பயணமாக இருந்தார்களோ அன்று ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் வருகை தந்தார்கள். அவர்களுக்காக எழுந்து நின்றார்கள். எல்லா மக்களும் இருக்கும்போது அவர்களுக்கு முன்னால் ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வெளியில் வந்தார்கள். மேலும், எனது மகன்களே, நாம் கஷ்டம் கொடுத்தும் வரம்பு மீறியும் ஒருவர் மற்றவரை கோபப்படுத்திவிட்டோம். இனி வருங்காலங்களில் நமது இந்த கருத்து வேறுபாடுகள் காரணமாக எவரும் ஒருவர் மற்றவர் மீது வரம்பு மீறக்கூடாது. இறைவன் மீதானையாக எனக்கும் ஹதரத் அலிக்கும் மத்தியில் ஆரம்பத்திலிருந்தே எப்பொழுதும் எந்த கருத்து வேறுபாடும் இருந்திருக்கவில்லை. ஓர் ஆணுக்கும் அவருடைய மனைவி குடும்பத்தாருக்கும் இடையில் பொதுவாக ஏற்படக்கூடிய விஷயத்தை தவிர, அதாவது சின்ன சின்ன விஷயங்கள். ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எனது நன்மைகளை பெறுவதற்காக வழிவகையாவார்கள் என்று கூறினார்கள். ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், மக்களே, ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நல்ல மற்றும் உண்மையான விஷயத்தை கூறியிருக்கிறார்கள். எனக்கும் ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் நடுவில் இந்த கருத்து வேறுபாடு மட்டும்தான் இருந்தது. ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இம்மையிலும் மறுமையிலும் உங்களுடைய கண்ணியத்திற்குரிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தூய துணைவியார் ஆவார்கள் என்று கூறினார்கள். ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை விடுவதற்காக பல மைல் தூரம் உடன் சென்றார்கள். ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தமது மகன்களுக்கு அவர்கள் ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு செல்லுமாறும் ஒரு நாளுக்கு பிறகு திரும்பி வருமாறும் ஆணையிட்டார்கள். நான் தற்போது வாசித்தது தபரியுடைய ஆதாரமாகும். ஹதரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஹதரத் தல்ஹா ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகும் உயிரோடு இருந்தார். ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதான பிறகு முஸ்லிம்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு ஆரம்பமானது. அப்பொழுது ஒரு பிரிவு ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொன்றவர்களுக்கு நாம் தண்டனை வழங்க வேண்டும் என்று கூறி வந்தது. அந்த பிரிவுக்கு தலைவர்களாக ஹதரத் தல்ஹா, ஹதரத் ஜுபைர் மற்றும் ஹதரத் ஆயிஷா ரிஸ்வானுல்லாஹி அலைஹிம் அஜ்மஈன் ஆகியோர் இருந்தனர். ஆனால் இன்னொரு பிரிவு, முஸ்லிம்கள் மத்தியில் இப்பொழுது பிரிவினை ஏற்பட்டு விட்டது, இப்பொழுது மக்கள் இறக்கத்தான் செய்வார்கள், எனவே முதலில் அனைத்து முஸ்லிம்களையும் ஒன்றிணைக்க வேண்டும், இவ்வாறு இஸ்லாத்துடைய கம்பீரம் மற்றும் மகத்துவம் நிலை பெறும், அதற்கு பிறகு அந்த மக்களுக்கு நாம் தண்டனை வழங்கலாம் என்று கூறியது. இந்த பிரிவுக்கு தலைவராக ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். இந்த கருத்து வேறுபாடு எந்த அளவு அதிகரித்து விட்டதென்றால், ஹதரத் தல்ஹா, ஹதரத் ஜுபைர் மற்றும் ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஷஹீதாக்கிய அந்த மக்களுக்கு அடைக்கலம் கொடுக்க விரும்புகிறார்கள் என்று கூறினார்கள். மேலும் ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவர்கள் தம்முடைய சொந்த நோக்கத்தை இஸ்லாத்தினுடைய பலனைக்கு கருத்தில் கொள்ளாமல் முன்வைக்கின்றார்கள், அதாவது தண்டனை கொடுக்கக்கூடிய விஷயத்தை முன்வைக்கிறார்கள் என்று கூறினார்கள். ஆக இந்த கருத்து வேறுபாடு தன்னுடைய உச்சத்தை எட்டிவிட்டது. பிறகு அவர்களுக்கு மத்தியில் போர் ஆரம்பமானது. எத்தகைய போர் என்றால், அதில் ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் படையை வழிநடத்தி வந்தார்கள். அவர்கள் ஒட்டகத்தில் அமர்ந்தவாறு மக்களை சண்டையிட வைத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஹதரத் தல்ஹா, ஹதரத் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹுமா இந்த போரில் அவர்களுடன் இருந்தார்கள். அவர்கள் ஒட்டகத்தில் அமர்ந்து மக்களை சண்டையிட வைத்துக் கொண்டிருந்தார்கள். ஹதரத் தல்ஹா மற்றும் ஹதரத் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களும் இந்த சண்டையில் இருந்தார்கள். இந்த இரண்டு பிரிவுகளுக்கு மத்தியிலும் போர் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது ஒரு சஹாபி ஹதரத் தல்ஹா அவர்களிடம் வந்து, தல்ஹாவே, உமக்கு நினைவிருக்கின்றதா, இந்த சந்தர்ப்பத்தில் நானும் நீரும் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையில் அமர்ந்திருந்தோம். அப்பொழுது ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தல்ஹாவே, ஒரு காலம் வரும், அப்பொழுது நீர் ஒரு படையிலும் அலி ஒரு படையிலும் இருப்பீர்கள், அலி உண்மையில் இருப்பார், நீர் தவறில் இருப்பீர்கள் என்று கூறினார்கள் என்றார்கள். ஹதரத் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை கேட்டவுடன் அவர்களுடைய கண்கள் திறந்து விட்டன. அவர்கள் கூறினார்கள், எனக்கு அந்த விஷயம் நினைவுக்கு வந்து விட்டது. பிறகு அவர்கள் உடனடியாக தன்னுடைய படைக்கு திரும்பி சென்று விட்டார்கள். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூற்று பூர்த்தியாக வேண்டும் என்பதற்காக அவர்கள் போரை விட்டுவிட்டு சென்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய படையை சேர்ந்த ஒரு சிப்பாயி, மிகவும் துர்பாக்கியசாலியான மனிதன், பின்னால் இருந்து சென்று அவர்கள் மீது கத்தியால் குத்தி அவர்களை ஷஹீதாக்கிவிட்டான். ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தம்முடைய இருக்கையில் அமர்ந்திருந்த போது அந்த மனிதன், தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்த அந்த மனிதன், தனக்கு மிகப்பெரிய வெகுமதி கிடைக்கப் போவதாக நினைத்து ஓடி சென்று, அமீருல் முஃமினீன் அவர்களே, நான் உங்களுடைய எதிரியை கொன்றதற்கான செய்தியை உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றேன் என்று கூறினான்.
ஹதரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் எந்த எதிரி என்று கேட்டார்கள். அதற்கு அவன், அமீருல் முஃமினீன் அவர்களே, நான் தல்ஹாவை கொன்றுவிட்டேன் என்று கூறினான். ஹதரத் அலி ரலியல்லாஹு அவர்கள், நானும் உனக்கு ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சார்பாக நீ நரகத்தில் போடப்படுவாய் என்ற நற்செய்தியை வழங்குகின்றேன். ஏனென்றால் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை கூறினார்கள், தல்ஹாவே, நானும் தல்ஹாவும் அமர்ந்திருந்தோம். அப்பொழுது கூறினார்கள், தல்ஹாவே, ஒருமுறை உண்மை மற்றும் நியாயத்திற்காக நீர் இழிவை பொறுத்து கொள்ள வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். அப்பொழுது ஒரு மனிதன் உம்மை கொன்று விடுவான், மேலும் இறைவன் அந்த மனிதனை நரகத்தில் போடுவான் என்று கூறினார்கள் என்றார்கள். சிஃபைன் போர் நடைபெற்றது. இதனுடைய நிகழ்வுகள் தொடர்பாக எழுதப்பட்டிருக்கின்றது. இந்த போர் ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மற்றும் ஹதரத் மாவியா அவர்களுக்கு மத்தியில் ஹிஜ்ரி 37ஆம் ஆண்டு நடைபெற்றது. சிஃபைன் ஷாம் மற்றும் ஈராக்குக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாகும். ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூஃபாவிலிருந்து படை எடுத்துக்கொண்டு சிஃபைன் என்ற இடத்தை அடைந்த போது ரோமானிய படை ஹதரத் அமீர் மாவியா அவர்களுடைய தலைமையில் ஏற்கனவே முகாமிட்டிருப்பதை பார்த்தார்கள். அப்பொழுது அவர்களுடைய கூட்டம் அங்கு இருந்த ஃபுராத் நதியின் மீது ஆக்கிரமிப்பு செய்துவிட்டிருந்தது. ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நாங்கள் சண்டையிடுவதற்காக வரவில்லை, மாறாக அமீர் மாவியா அவர்களோடு உடன்பாடு செய்து கொள்வதற்காக வந்திருக்கின்றோம் என்று உறுதியளித்தார்கள். ஆனால் ஹதரத் அமீர் மாவியா இந்த உடன்பாட்டுக்கு ஒத்துப்போகவில்லை. ரோமானிய படை ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய படையை ஃபுராத் நதியிலிருந்து தண்ணீர் கொடுப்பதிலிருந்து தடுத்துவிட்டது. இதை பார்த்த ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தம்முடைய படைக்கு அவர்கள் அந்த படையின் மீது தாக்குதல் தொடுக்குமாறு கட்டளையிட்டார்கள். ஆக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய படை அந்த படையை பின்னோக்கி தள்ளியவாறு தமக்காக அந்த நதிக்கு செல்வதற்கான வழியை ஏற்படுத்துவதில் வெற்றி பெற்றுவிட்டது. ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரோமானியர்களுக்கு அந்த ஃபுராத் நதியிலிருந்து தண்ணீர் எடுத்து செல்வதற்கு பொது அனுமதி வழங்கியிருந்தார்கள். ரோமானியர்களோ ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தடை செய்திருந்தார்கள். ஆனால் ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நதியின் மீது ஆக்கிரமிப்பு செய்த பிறகு அவர்களுக்கு தண்ணீர் எடுப்பதிலிருந்து அவர்களை தடுக்கவில்லை, மாறாக அவர்களுக்கு அனுமதி வழங்கிவிட்டார்கள். ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொன்றவர்களை தம்மிடம் ஒப்படைத்துவிட வேண்டும் என்று அமீர் மாவியா அவர்கள் வற்புறுத்தினார்கள். ஆக ஒரு நேரத்தில் இந்த போர் ஆரம்பமாவதற்கான அபாயம் ஏற்பட்டுவிட்ட போது இரண்டு பிரிவினரிலும் சமாதானம் ஏற்படுத்த விரும்பிய அந்த மக்கள் சமாதானத்தை ஏற்படுத்திவிட்டார்கள். இந்த போர் ஹிஜ்ரி 37ஆம் ஆண்டு சஃபர் மாதம் ஆரம்பமானது. போருக்கு முன்னாலேயே மோதல் ஆரம்பமாகிவிட்டது. ஆனால் இரண்டு பிரிவும் பொதுவான போர் மிகவும் அழிவு ஏற்படுத்தக்கூடிய விளைவை ஏற்படுத்தும் என்ற அச்சத்தினால் தவிர்த்திருந்தனர். ஆக சமரசத்திற்கான எல்லா விதமான சாத்தியமான முயற்சிகளும் எஞ்சியிருக்கக்கூடிய நோக்கத்தோடு இரண்டு பிரிவுகளும் இந்த கண்ணியமான மாதங்களில் தற்காலிகமாக சமரசம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஒருமித்து விட்டார்கள். ஆனால் இந்த திட்டம் வெற்றி பெறவில்லை. ஆக சஃபர் மாதத்தில் மீண்டும் போர் முறையாக ஆரம்பமாவதற்கான அறிவிப்பு செய்யப்பட்டு விட்டது. எந்த ஒரு நிச்சய தீர்மானம் நடைபெறாமலே இந்த போர் சிறிது காலத்திற்கு நடக்க ஆரம்பித்து விட்டது. அப்பொழுது அமீர் மாவியா அவர்களுடைய தைரியம் மிகவும் குறைந்து விட்டது. இந்த அபாயகரமான தருணத்தில் ஹதரத் அமர் பின் ஆஸ் அவர்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தார்கள். அதாவது, திருக்குரானுடைய பிரதிகளை நீங்கள் ஈட்டிகளுடைய தலையில் கட்டிவிடுங்கள், மேலும் இந்த நூலுக்கு ஏற்ப தீர்மானம் இருக்க வேண்டும் என்று கூறுங்கள். ஆக இவ்வாறே செய்யப்பட்டது. அதன் விளைவாக ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பின்பற்றக்கூடிய மக்கள் கருத்து வேறுபாடு கொண்டார்கள். ஒரு மிகப்பெரிய கூட்டத்தார் அல்லாஹ்விடம் தீர்ப்பை விரும்பக்கூடிய விஷயத்தில் நாம் மறுக்கக்கூடாது என்று கூறிவிட்டார்கள். இவ்வாறு ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதல் படையை திரும்ப வரவழைத்து விட்டார்கள். அந்த போர் நின்றுவிட்டது. ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் போரின் பெரும்பாலான மக்கள் இரண்டு பிரிவிலும் ஒரு நீதிபதி நிர்ணயிக்கப்பட வேண்டும், மேலும் அந்த இரண்டு நீதிபதிகளும் திருக்குரானுக்கு ஏற்ப ஒரு தீர்ப்பை எட்ட வேண்டும் என்ற ஹதரத் அமீர் மாவியா அவர்களுடைய ஆலோசனையை ஒப்புக்கொண்டார்கள். வரலாற்று நூலில் இந்த நிகழ்வு தாக்கீம் என்று கூறப்படுகின்றது. எவ்வாறு இருப்பினும் ரோமானியர்கள் ஹதரத் அமர் பின் ஆஸ் அவர்களை தேர்ந்தெடுத்தார்கள். ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹதரத் அபு மூசா அஷரி அவர்களை நிர்ணயித்தார்கள். அப்பொழுது ஒப்புதல் உடன்படிக்கை கையெழுத்தானது. அதற்கு பிறகு படைகள் சிதறி சென்று விட்டன. இது இப்னு அசீர் எனும் வரலாற்றுடைய ஆதாரமாகும்.
ஹதரத் முஸ்லிமோத் ரலிலான் அவர்கள் இது தொடர்பாக எழுதுகின்றார்கள். அன்னார் கூறுகின்றார்கள், இந்த போரில் ஹதரத் அமீர் மாவியா அவர்களுடைய தோழர்கள் ஒரு சாதுரியத்தை மேற்கொண்டார்கள். அதாவது ஈட்டிகளில் திருக்குரானை ஏந்தினார்கள். மேலும் திருக்குரான் என்ன தீர்மானிக்குமோ அது எங்களுக்கு ஒப்புமையுடையதாகும், இந்த நோக்கத்திற்காக நீதிபதிகள் நியமிக்கப்பட வேண்டும் என்று கூறினார்கள். பிறகு ஹதரத் உஸ்மான் ரலிலான் அவர்களுடைய கொலையின் சதித்திட்டத்தில் கலந்திருந்த அந்த குழப்பவாதிகள் அவர்கள் ஷஹீதான பிறகு உடனடியாக தம்மை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஹதரத் அலி ரலிலான் அவர்களோடு வந்து கலந்துவிட்ட அந்த மக்கள் ஹதரத் அலி ரலிலான் அவர்களுக்கு இது மிகவும் சரியான விஷயம்தான், நீங்கள் தீர்ப்பளிப்பதற்காக நீதிபதியை நிர்ணயிங்கள் என்று அழுத்தம் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஹதரத் அலி ரலிலான் அவர்கள் அதிகமாக நிராகரித்த பிறகும் அந்த மக்களில் பலவீனமான இயல்புடைய மக்கள் அவர்களுடைய ஏமாற்றத்தில் வந்துவிட்டு ஹதரத் அலி ரலிலான் அவர்களிடம் நீங்கள் நீதிபதியை நிர்ணயிங்கள் என்று அவர்களை வற்புறுத்தினார்கள். அமீர் மாவியா தரப்பிலிருந்து ஹதரத் அமர் பின் ஆசும், ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தரப்பிலிருந்து ஹதரத் அபு மூசா அஷரியும் நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டார்கள். இந்த தீர்ப்பு உண்மையில் உஸ்மான் ரலிலான் அவர்களை கொலை செய்த அந்த நிகழ்வு தொடர்பாக இருந்தது. அதில் திருக்குரானுக்கு ஏற்ப தீர்ப்பு இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையும் இருந்தது. அதாவது ஹதரத் உஸ்மான் ரலிலான் அவர்களுடைய கொலை பற்றிய நிகழ்வு குறித்து இந்த தீர்மானம் இருக்க வேண்டும். மேலும் இந்த நீதிபதிகள் இதற்காகத்தான் நிர்ணயிக்கப்பட்டிருந்தார்கள். அதாவது கொலை செய்தவர்களுக்கு அதற்கான தண்டனையை அல்லது அவர்கள் பிடிப்பதற்கான தீர்மானத்தை திருக்குரானுக்கு ஏற்ப செய்ய வேண்டும் என்று இருந்தது. ஆனால் அமர் பின் ஆஸ் மற்றும் அபு மூசா அஷரி ஆகிய இருவரும் ஆலோசனை செய்து என்ன தீர்மானித்தார்கள் என்றால், முதலில் நாம் 2 தலைவர்களையும், அதாவது ஹதரத் அலி ரலியல்லாஹு அவர்களையும் ஹதரத் அமீர் மாவியாவையும் அவர்களுடைய தலைமைத்துவத்திலிருந்து பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். ஆக தீர்ப்பு எந்த விஷயத்திற்காக இருந்தது என்று சொன்னால், அவர்கள் எதற்காக நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டார்கள் என்றால், ஹதரத் உஸ்மான் ரலிலான் அவர்கள் அவர்களுடைய கொலை தொடர்பாக தீர்ப்பளிக்க வேண்டும் என்பதற்காக. ஆனால் இந்த 2 நிர்ணயிக்கப்பட்ட நீதிபதிகளும் என்ன தீர்மானித்தார்கள் என்று சொன்னால், முதலில் 2 தலைவர்களையும் பணி நீக்கம் செய்ய வேண்டும், அதற்கு பிறகுதான் ஏதாவது விஷயம் நடக்க முடியும். ஏனெனில் அனைத்து முஸ்லிம்களும் இந்த 2 காரணமாகவே குழப்பத்தில் ஆழ்ந்திருக்கின்றார்கள் என்பது அவர்களுடைய சிந்தனையாக இருந்தது. பிறகு சுதந்திரமான முறையில் முஸ்லிம்கள் ஏதாவது ஒரு தீர்ப்பை கூறட்டும், அவர்கள் யாரை விரும்புகின்றார்களோ ஹலிஃபாவாக ஆக்கட்டும் என்று கூறினார்கள். ஆக இந்த பணிக்காக அவர்கள் நியமிக்கப்படவே இல்லை. இது தொடர்பாக அந்த தீர்ப்பு கூறக்கூடியவர்கள் யோசிக்க ஆரம்பித்தார்களோ அந்த விஷயமே தவறானதாக இருந்தது. ஏனெனில் அவர்கள் இந்த பணிக்காக நிர்ணயிக்கப்படவே இல்லை. எவ்வாறு இருப்பினும் அவர்கள் இருவரும் இந்த தீர்மானத்தை ஒரு பொது சபையில் அறிவிப்பு செய்ய வேண்டும் என்று ஒரு பொது சபையை கூட்டினார்கள். ஹதரத் அமர் பின் ஆஸ் ஹதரத் அபு மூசா அஷரி அவர்களிடம், முதல் நீங்கள் உங்களுடைய தீர்ப்பை அறிவித்து விடுங்கள், அதற்கு பிறகு நான் அறிவிப்பேன் என்று கூறினார்கள். ஹதரத் அபு மூசா அவர்கள் இவ்வாறு அறிவிப்பு செய்தார்கள், ஹதரத் அலி ரலிலான் அவர்களை ஹிலாஃபத்திலிருந்து நான் பதவி நீக்கம் செய்கின்றேன். இதற்கு பிறகு ஹதரத் அமர் பின் ஆஸ் அவர்கள் எழுந்து நின்றார்கள். அவர்கள் கூறினார்கள், அபு மூசா அவர்கள் ஹதரத் அலி ரலிலான் அவர்களை பதவி நீக்கம் செய்து விட்டார்கள். ஆக அவர்களுடைய இந்த விஷயத்தில் நானும் ஒருமித்திருக்கின்றேன். ஹதரத் அலி ரலிலான் அவர்களை ஹிலாஃபத்தில் நான் பதவி நீக்கம் செய்கின்றேன். ஆனால் மாவியா அவர்களை நான் பதவி நீக்கம் செய்யவில்லை, மாறாக அவர்களுடைய அமாரத்திலேயே அவர்களை நான் இருக்க வைக்கின்றேன் என்று கூறினார்கள். ஹதரத் அமர் பின் ஆஸ் சுயமாக ஒரு நல்ல மனிதராகத்தான் இருந்தார்கள். ஆனால் அந்த தருணத்தில் ஹதரத் முஸ்லிமோத் ரலிலான் அவர்கள் எழுதுகின்றார்கள், அந்த தருணத்தில் அவர்கள் ஏன் இவ்வாறு தீர்மானித்தார்கள் என்ற விவாதத்திற்கு நான் செல்ல விரும்பவில்லை. அப்பொழுது அந்த நேரத்தில் மக்களுடைய பேச்சில் அவர்கள் வந்து விட்டார்களா அல்லது என்ன ஆனது, இது ஒரு தனி கருத்தாகும். அந்த விஷயத்திற்கு அந்த விவாதத்திற்குள் நான் செல்ல விரும்பவில்லை. ஆனால் எவ்வாறு இருப்பினும் அந்த தீர்ப்பு தவறானதாக இருந்தது. இந்த தீர்ப்பை கேட்டுவிட்டு ஹதரத் அமீர் மாவியா அவர்களுடைய தோழர்கள் யார் நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டார்களோ அவர்கள் அலிக்கு பதிலாக மாவியா தொடர்பாக தீர்ப்பு கூறிவிட்டார்கள், எனவே இதுதான் பொருத்தமானதாகும் என்று கூற ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் ஹதரத் அலி ரலிலான் அவர்கள் இந்த தீர்ப்பை ஏற்க மறுத்து விட்டார்கள். அவர்கள் கூறினார்கள், இந்த நோக்கத்திற்காக நீதிபதிகள் நியமிக்கப்படவும் இல்லை, மேலும் அவர்களுடைய இந்த தீர்ப்பு திருக்குரானுடைய எந்த போதனைக்கு ஏற்பவும் இல்லை என்று கூறினார்கள். இதை கேட்டு ஹதரத் அலி ரலிலான்ஹு அவர்களுடன் இருந்த அதே நயவஞ்சக இயல்பையுடைய அந்த மக்கள் யார் நீதிபதிகள் நியமிக்க வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்தார்களோ அவர்கள் கூச்சலிட ஆரம்பித்து விட்டார்கள். மார்க்க விஷயத்தில் ஒரு நீதிபதி நியமிக்கவே தேவையில்லை, நீங்கள் ஏன் நியமித்தீர்கள் என்று கேட்டார்கள். ஹதரத் அலி ரலிலான் அவர்கள் இந்த விஷயம் முதலில்
உடன்படிக்கையில் இருந்தது. அதாவது அவர்களுடைய தீர்ப்பு திருக்குரானுக்கு ஏற்ப இருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் அதற்கு கட்டுப்படவில்லை. திருக்குரானுக்கு ஏற்ப தீர்ப்பு கூறப்படவே இல்லை. இரண்டாவது விஷயம், அவர்கள் சுயமாக நீங்கள் வற்புறுத்தியதன் காரணமாக நியமிக்கப்பட்டார்கள். ஆக இப்பொழுது நீங்களே ஏன் நீதிபதிகளை நியமித்தேன் என்று கேட்கின்றீர்கள் என்று கூறினார்கள். அப்பொழுது அவர்கள், நாங்கள் தவறளித்து விட்டோம், நாங்கள் முதலில் என்ன செய்தோமோ அதை தவறாக செய்து விட்டோம். ஆனால் கேள்வி என்னவென்றால், நீங்கள் ஏன் இந்த விஷயத்தை செய்தீர்கள்? இதனுடைய பொருள் என்னவென்றால், யார் கிளர்ச்சியாளர்களாக இருந்தார்களோ, நயவஞ்சகர்களாக இருந்தார்களோ, அவர்கள் கூறினார்கள், நாங்கள் குற்றவாளிகளாகிவிட்டோம், எங்களுக்கு சரிசமமாக நீங்களும் குற்றவாளியாகிவிட்டீர்கள், நாங்களும் குற்றமளித்திருக்கின்றோம், நீங்களும் குற்றமளித்திருக்கின்றீர்கள், நாங்கள் எங்களுடைய குற்றத்திலிருந்து தௌபா செய்து விட்டோம், எனவே பொருத்தமானது என்னவென்றால் நீங்களும் தௌபா செய்து விடுங்கள், மேலும் நீங்கள் என்ன செய்தீர்களோ அது தகாதது என்று ஒப்புக்கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். இதனால் அவர்களுடைய நோக்கம் என்னவாக இருந்தது என்றால், ஹதரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் நிராகரித்து விட்டால் அவர்கள் இஸ்லாத்தினுடைய விஷயத்திற்கு மாற்றமாக தீர்ப்பளித்து விட்டார்கள் என்று கூறி பையத்திலிருந்து விலகிவிடலாம், நாங்கள் பையத்திலிருந்து விலகிறோம் என்று கூறிவிடலாம் என்று நினைத்தார்கள். அதாவது அவர்கள் தம்முடைய தவறை ஒப்புக்கொண்டால், ஹதரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் நிராகரித்து விட்டால், இஸ்லாத்திற்கு எதிராக அவர்கள் செய்து விட்டார்கள், நாம் அவர்களுடைய பையத்தில் இருக்க மாட்டோம் என்று கூறி பையத்திலிருந்து விலகிவிடலாம். அவர்கள் தம்முடைய தவறை ஒப்புக்கொண்டு தௌபா செய்கிறேன் என்று கூறினால் பிறகும் கூட ஹிலாஃபத் பொய்யாகிவிடும். ஏனென்றால் எந்த நபர் இவ்வளவு பெரிய குற்றம் செய்ய முடியுமோ அவர் எவ்வாறு ஹலீஃபாவாக இருக்க முடியும்? ஆக ஹதரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் இந்த விஷயங்களை கேட்ட பிறகு அவர்கள் கூறினார்கள், நான் எந்த தவறும் செய்யவில்லை, எந்த விஷயத்திற்காக நீதிபதிகள் நியமிக்கப்பட்டார்களோ அந்த விஷயத்தில் நீதிபதிகளை நியமனம் செய்வது இஸ்லாமிய ஷரியத்தின் ரீதியாக ஆகுமானதுதான். மற்றபடி நீதிபதிகள் நியமிக்கக்கூடிய அந்த தருணத்தில் தெளிவான முறையில் அவர்கள் என்ன தீர்ப்பு கூறுகின்றார்களோ அது திருக்குரான் மற்றும் ஹதீஸுக்கு ஏற்ப இருக்கும் பொழுது அது ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற நிபந்தனை விதிக்கப்பட்டது. எந்த வகையிலும் இது எனக்கு ஏற்புடையதல்ல என்று கூறினார்கள். எந்த வகையிலும் இது எனக்கு ஏற்புடையதல்ல. அவர்கள் இந்த நிபந்தனையை கருத்தில் கொள்ளவில்லை, மேலும் இந்த நோக்கத்திற்காக அவர்கள் நியமிக்கப்படவும் இல்லை. ஆக எந்த சூழ்நிலையிலும் அவர்களுடைய தீர்ப்பு எனக்கு ஏற்புடையதல்ல. அவர்கள் இந்த நிபந்தனையை கருத்தில் கொள்ளவில்லை, மேலும் எந்த விஷயத்திற்காக அவர்கள் நியமிக்கப்பட்டார்களோ அதற்காக அவர்கள் தீர்ப்பு கூறவும் இல்லை. எனவே இது எனக்கு சான்றாக இருக்காது என்று கூறிவிட்டார்கள். ஆனால் அந்த மக்கள் ஹதரத் அலி ரலியல்லாஹு அவர்களுடைய இந்த காரணத்தை ஏற்றுக்கொள்ளாமல் பையத்திலிருந்து தனியாகி வெளியேறியவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் தமக்காக கண்டிப்பாக கட்டுப்பட வேண்டிய ஹலீஃபா யாருமில்லை, மேலும் பெரும்பாலான முஸ்லிம்கள் என்ன தீர்ப்பு கூறுகின்றார்களோ அதன்படிதான் செயல்பட வேண்டும். ஏனெனில் ஏதாவது ஒரு நபரை நாம் அமீராக கண்டிப்பாக கட்டுப்படக்கூடியவராக ஏற்றுக்கொள்வது லா ஹுக்ம இல்லா லில்லா, அதாவது அல்லாஹுடைய அனுமதியின்றி யாருக்கும் அரசாட்சி இல்லை என்ற வசனத்திற்கு புறமானதாகும் என்ற கொள்கையை அவர்கள் மேற்கொண்டு ஆரம்பித்து விட்டார்கள். நஹர்வான் போர் ஹிஜ்ரி 38வது ஆண்டு நடைபெற்றது. நஹர்வான் பகதாத் மற்றும் வாசிதாவுக்கு நடுவில் உள்ள ஒரு பகுதியாகும். அந்த பகுதியில் ஹதரத் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கும் பையத்திலிருந்து வெளியேறியவர்களுக்கும் மத்தியில் போர் நடைபெற்றது. இப்னு அசீருடைய வரலாற்று நூலில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது, சிஃபைன் போருக்கு உடன்பாடு செய்வதற்காக ஹதரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் தரப்பிலிருந்து ஹதரத் அபு மூசா அஷ்ஷரி அவர்களும், ஹதரத் மாவியா அவர்கள் தரப்பிலிருந்து ஹதரத் அமர் பின் ஆஸ் அவர்களும் நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டார்கள். வரலாற்றில் இந்த நிகழ்வு தாக்கீம் என்று கூறப்படுகின்றது. தாக்கீம் விவகாரத்தில் ஹதரத் அலி ரலியல்லாஹு அவர்களிடமிருந்து அவர்களுடைய படையின் ஒரு குழு கருத்து வேறுபாடு கொண்டு அது கிளர்ச்சி செய்து தனியாகி வெளியேறியவர்கள் என்று அழைக்கப்பட்டது. இந்த வெளியேறியவர்கள் அந்த தஹ்கீமை பாவம் என்று கூறினார்கள். அதாவது ஹதரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் தௌபா செய்து ஹிலாஃபத்தில் இருந்து விலகிவிட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார்கள். ஆனால் அன்னார் அதை தெளிவாக நிராகரித்து விட்டார்கள். ஏன் நிராகரித்தார்கள் என்பதற்கான விளக்கம் இதற்கு முன்னாலே வந்துவிட்டது. ஹதரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் அமீர் மாவியாவுக்கு எதிராக மீண்டும் ரோம் நாட்டை நோக்கி முன்னோக்கி செல்வதற்காக ஆயத்தத்தை மேற்கொண்டு கொண்டிருந்த போது இந்த வெளியேறியவர்கள் குழப்பத்தை விளைவிக்கக்கூடிய பணியில் மும்முரமாக மூழ்கியிருந்தார்கள். அவர்கள் அப்துல்லா பின் வஹபை தம்முடைய தலைவராக நியமித்து கூஃபாவிலிருந்து நஹர்வானை நோக்கி சென்று விட்டார்கள். இந்த
வெளியேறியவர்கள் பசராவில் தம்முடைய ஒரு படையை ஒன்றிணைத்து விட்டார்கள். பின்னாளில் அது நஹர்வானில் அப்துல்லா பின் வஹபுடைய படையோடு சென்று சேர்ந்து கொண்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு சஹாபியான ஹஜரத் அப்துல்லா பின் ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அவர்கள் ஹஜரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சாதகமாக இருந்தார்கள் என்பதற்காக கொன்றுவிட்டார்கள். மேலும் அவர்களுடைய ஒரு துணைவியாரையும் அவர்களுடைய வயிற்றை கிழித்து இரக்கமற்ற முறையில் அவர்களை கொன்றுவிட்டார்கள். மேலும் தே என்ற கோத்திரத்தின் 3 பெண்மணிகளையும் கொன்றுவிட்டார்கள். ஹஜரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் வரை இந்த நிலைமைகள் சென்று சேர்ந்த போது அவர்கள் ஆய்வு மேற்கொள்வதற்காக ஹாரிஸ் பின் மர்ராவை அனுப்பினார்கள். அவர்கள் மத்தியில் தூதராக அனுப்பப்பட்ட போது இந்த பையத்திலிருந்து வெளியேறியவர்கள் அவரையும் கொன்றுவிட்டார்கள். இந்த நிலைமைகளை பார்த்து ஹஜரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரோம் நாட்டை நோக்கி செல்வதற்கான அந்த எண்ணத்தை கைவிட்டு விட்டார்கள். ஏறத்தாழ 65,000 படை வீரர்கள் யார் ரோம் நாட்டிற்கு செல்வதற்காக ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்தார்களோ அவர்களை அழைத்து கொண்டு பையத்திலிருந்து வெளியேறியவர்களை எதிர்ப்பதற்காக புறப்பட்டார்கள். அவர்கள் நஹர்வான் என்ற இடத்தை அடைந்த போது பையத்திலிருந்து வெளியேறியவர்களுக்கு சமரசத்திற்காக அழைப்பு விடுத்தார்கள். ஹஜரத் அபு அய்யூப் அன்சாரி அவர்களுடைய கொடியை கொடுத்து இந்த கொடிக்கு கீழ் வரக்கூடியவர்களோடு போரிடப்பட மாட்டாது, அவர்கள் அடைக்கலத்தில் இருப்பார்கள் என்று அறிவிப்பு செய்தார்கள். இந்த அறிவிப்பை கேட்டுவிட்ட பிறகு பையத்திலிருந்து வெளியேறியவர்களில் யாருடைய எண்ணிக்கை 4000 இருந்ததோ ஒரு 100 பேர் ஹஜரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு வந்து கலந்து கொண்டார்கள். ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை கூஃபாவை நோக்கி திரும்பி சென்று விட்டது. வெறும் 1800 பேர் அப்துல்லா பின் வஹப் வெளியேறியவனுடைய தலைமையில் முன்னோக்கி சென்று ஹஜரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய 65,000 பேர் கொண்ட படையோடு போர் புரிந்தது. அந்த போரில் பையத்திலிருந்து வெளியேறியவர்கள் அனைவரும் கொல்லப்பட்டனர். ஒரு அறிவிப்புக்கு ஏற்ப பையத்திலிருந்து வெளியேறியவர்களுடைய ஒரு குறைவான எண்ணிக்கை 10 விட குறைவான மக்கள் தப்பிவிட்டார் என்று கூறப்படுகின்றது. ஹஜரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய படையில் 7 பேர் ஷஹீதானார்கள். ஹஜரத் உம்ரா பின் அப்துர் ரஹ்மான் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹஜரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பஸ்ராவை நோக்கி சென்ற போது அவர்களை வழி அனுப்பி வைக்கக்கூடிய சந்திப்புக்காக ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தூய துணைவியார் ஹஜரத் உம்மே சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வருகை தந்தார்கள். அவர்கள் கூறினார்கள், தாங்கள் அல்லாஹ்வின் பாதுகாப்பிலும் அமைதியிலும் செல்வீர்களாக. அதாவது ஹஜரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கூறினார்கள், தாங்கள் அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பிலும் அமைதியிலும் செல்வீர்களாக. இறைவன் மீதானையாக தாங்கள் உண்மையில் இருக்கின்றீர்கள், உண்மை தங்களோடு இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வீட்டில் இருப்பதற்கான ஆணையிட்டிருக்கின்றார்கள். எனவே நான் அல்லாஹ் மற்றும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்படாமல் இருந்து விடுவேன் என்ற அச்சம் வராமல் இருந்திருந்தால் நானும் உங்களோடு வந்திருப்பேன். ஆனால் அல்லாஹ்வின் மீது ஆணையாக, எனினும் நான் என்னுடைய மகன் உமரை தங்களோடு அனுப்பி வைக்கின்றேன். அவர் என்னுடைய பார்வையில் மிகவும் சிறந்தவர், மேலும் எனக்கு உயிரையும் விட அன்பிற்குரியவர் என்று கூறினார்கள். எவ்வாறு இருப்பினும் இந்த குறிப்பு சென்று கொண்டிருக்கின்றது. இனி வருங்காலங்களிலும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்திலும் எடுத்துரைப்பேன். இன்றும் நான் பாகிஸ்தான் மற்றும் அல் ஜசாயருடைய அகமதிகளுக்காக துஆவுக்காக கூற விரும்புகின்றேன். அல் ஜசாயரில் ஒரு நற்செய்தி கிடைத்திருக்கின்றது. கடந்த நாட்களில் 2-3 நாட்களுக்கு முன் 2 வெவ்வேறு நீதிமன்றங்களில் அகமதிகள் மீது பொய்யாக வழக்கு பதிந்திருந்தவர்கள் அவர்களை விடுவித்து விட்டார்கள். அல்லாஹ் இந்த நியாயமாக நடந்து கொண்ட நீதிபதிகளுக்கு அதற்கான வெகுமதியை வழங்குவானாக. மேலும் இதே போன்று அகமதிகள் மீது பொய்யான வழக்குகளை ஏற்படுத்தி வைத்துள்ள மற்ற நீதிமன்றங்களுக்கும் நியாயத்தோடு நடந்து கொள்வதற்கான தௌஃபீக்கை வழங்குவானாக. பாகிஸ்தானிலும் சில அதிகாரிகள் யார் நீதியிலிருந்து விலகக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ நீதிபதிகள், அவர்கள் தங்களுடைய அதிகாரங்களை தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் அவர்களுக்கும் நல்வாய்ப்பு வழங்குவானாக. அவர்கள் தங்களுடைய உள்ளத்திலிருந்து காழ்ப்புணர்ச்சி மற்றும் உள்ள பகைமையை அகற்றிவிட்டு விவகாரத்தை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கட்டுமாக. எவர்களுக்கு சீர்திருத்தம் அல்லாஹுடைய பார்வையில் நிர்ணயிக்கப்படவில்லையோ அவர்களை விரைவாக பிடிப்பதற்கான ஏற்பாட்டை அல்லாஹ் செய்வானாக. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அகமதிகளுக்கும் அமைதியை வழங்குவானாக. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அகமதிகள் குறிப்பாக நஃபில்களிலும் துவாக்களிலும் அதிகம் அழுத்தம் கொடுங்கள். இந்த துவாக்களையும், அதாவது ரப்பி குல்லு ஷையின் ஹாதிமுக ரப்பி ஃபஸ்னி வன்சுர்னி வர்ஹம்னி என்ற துவாவையும் அதிகமாக ஓதுங்கள். அல்லாஹும்ம இன்னா நஜ்அலுக ஃபீ துஹூரிஹிம் வ நஊது பிக மின் ஷுரூரிஹிம் என்ற துவாவையும் அதிகமாக ஓதுங்கள். இஸ்திக்ஃபாரின் பாலும் கவனம் செலுத்துங்கள். துரூத் ஷெரீஃபின் பாலும் கவனம் செலுத்துங்கள். இன்றைய நாட்களில் இது மிகவும் அதிகமாக தேவையாக இருக்கின்றது. நான் ஏற்கனவே கூறியது போன்று நஃபில்களில் அதிகமாக தொழுங்கள். அல்லாஹ் அவர்களுக்கு இதற்கான நல்வாய்ப்பினை வழங்குவானாக. மேலும் விரைவாக அங்கிருக்கக்கூடிய நிலைமைகளை சரியாக்குவானாக. இன்றும் நான் தொழுகைகளுக்கு பிறகு சில ஜனாசாக்களை தொழ வைப்பேன். அதில் முதலாவதாக மதிப்பிற்குரிய ஹுந்தா அப்பா சாஹிபா அவர்களுடைய ஜனாசா. அவர்கள் ஹயர்பூரை சேர்ந்த மதிப்பிற்குரிய
அப்பாஸ் பின் அப்துல் காதர் சாஹிப் ஷஹீத் அவர்களுடைய துணைவியார் ஆவார்கள். டிசம்பர் 29 அன்று 91 வயதில் இறை நியதிக்கு ஏற்ப வஃபாதாகிவிட்டார்கள். இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவர்களுடைய தந்தையார் டாக்டர் முகமது இப்ராஹிம் சாஹிப் கிங் எட்வர்ட் மருத்துவக் கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் 1926 தம்முடைய அஹ்மதி வகுப்பு தோழர் மூலமாக தாக்கமடைந்து தம்முடைய துணைவியாரோடு ஹதரத் முஸ்லிமோத் ரலிலான் அவர்களுடைய கையில் பைய செய்து அஹ்மதியத்தை ஏற்றுக்கொண்டார். 1951 மே மாதம் லாகூரில் ஹுந்தா சாஹிபா அவர்களுக்கு ப்ரொஃபசர் அப்பாஸ் பின் அப்துல் காதர் சாஹிப் அவர்களோடு திருமணம் நடைபெற்றது. அவர்கள் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாத் வசலாம் அவர்களுடைய சஹாபியான ஹதரத் மௌலானா அப்துல் மாஜித் சாஹிப் அவர்களுடைய பேரரும் ஹதரத் முஸ்லிமோத் ரலிலான்ஹு அவர்களுடைய துணைவியாரின் அண்ணன் ப்ரொஃபசர் அப்துல் காதர் சாஹிப் அவர்களுடைய மகனும் ஆவார்கள். 1974 அவர்களுடைய கணவர் ப்ரொஃபசர் அப்துல் காதர் சாஹிப் அவர்களை ஹயர்பூரில் ஷஹீதாக்கப்பட்ட போது மிகவும் உன்னதமான பொறுமையை அவர்கள் மேற்கொண்டார்கள். அவர்கள் எந்த ஒரு பொறுமையினையும் வெளிப்படுத்தவில்லை. அல்லாஹுடைய தன்னிறைவில் அவர்கள் திருப்தி அடைந்தார்கள். தம்முடைய கணவருடைய ஷஹாதத்தின் போது ஜமாத்தை சேராத அவர்களுடைய தாயாருடைய சகோதரியின் மகன் ஆறுதலுக்காக ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அதில் அப்பாஸ் மிக நல்ல மனிதராக இருந்தார், அவருடைய முடிவு நேர்வழியில் இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்று எழுதியிருந்தார். அப்பொழுது ஹுந்தா சாஹிபா அவர்கள் அதற்கு பதிலளித்தவாறு, என்னுடைய கணவர் நேர்வழியில் இருக்கும் பொழுதே உயிரை விட்டிருக்கின்றார் என்பதில் நான் பெருமிதம் கொள்கிறேன் என்று பதிலளித்தார்கள். பிறகு இவர்களுடைய, அதாவது ஹுந்தா சாஹிபா அவர்களுடைய பள்ளிக்கூட காலத்தின் ஒரு நெருங்கிய தோழி ஷகீகா சாஹிபா அவர்கள் தற்செயலாக பாகிஸ்தானுடைய ஜெனரல் ஜியாவுல் ஹக் சாஹிபுடைய மனைவியாகிவிட்டார்கள். அவர்கள் ஒருமுறை தம்முடைய கணவர் அதிபராக ஆனபோது ஜியாவுல் ஹக் சாஹிப் அவருடைய துணைவியார், எல்லா மக்களும் என்னை சந்திப்பதற்காக வருகின்றார்கள், ஆனால் ஹுந்தா வருவதில்லை என்று கேட்டார்கள். ஹுந்தா சாஹிபா அவர்களுக்கு இதை பற்றி தெரிய வந்த போது அவர்கள் இதை கேட்டுவிட்டு, என்னுடைய அன்பிற்குரிய இமாம் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாத் வசலாம் அவர்களோடும் அவர்களுடைய ஜமாத்தோடும் பகைமை கொண்டுள்ள அப்படிப்பட்ட நபருடைய மனைவியை சந்திப்பதற்கு எனக்கு எந்த ஒரு ஆசையும் இல்லை என்று கூறிவிட்டார்கள். பிறகு அவர்கள் ஒருபோதும் அவர்களை சந்திக்க செல்லவே இல்லை. அவர்கள் எண்ணற்ற நட்பண்புகளுக்கு உரியவர்களாக இருந்தார்கள், நேர்த்தியுடையவர்களாக இருந்தார்கள், ஒழுக்கமுடையவர்களாக இருந்தார்கள், மிகவும் நல்லவர்களாகவும் களப்பற்ற பெண்மணியாகவும் இருந்தார்கள். தொழுகை, நோன்பு ஆகியவற்றை எப்பொழுதும் பேணக்கூடியவர்களாக இருந்தார்கள். பிள்ளைகளுக்கும் இதற்கான வழக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். சந்தாக்களை விரைவாக செலுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். எப்பொழுதும் தான தர்மங்கள் செய்வதற்கு ஆயத்தமாக இருந்தார்கள். ரமலான் மாதத்தில் பெரும்பாலான மக்களுக்கு தம்முடைய வீட்டில் நோன்பு திறக்க வைப்பதற்கான ஏற்பாடு செய்து வந்தார்கள். ஹிலாஃபத்தோடு அளவற்ற தொடர்பும் அன்பும் நேசமும் இருந்தது. முறையாக எனக்கு அவர்கள் தம்முடைய கைகளால் கடிதங்கள் எழுதி வந்தார்கள். அதில் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாத் வசலாம் அவர்களுடைய நூல்களை அதிகப்படியாக வாசித்து வந்தார்கள். இயக்கத்தின் பிற நூல்களையும் மேலும் அல் ஃபஸ்ல் இதழையும் கூட தன்னுடைய கடைசி காலம் வரை அவர்கள் வாசித்து வந்தார்கள். 2006 அவர்களுடைய சிறிய மகள் டாக்டர் ஆமிரா சாஹிபா அவர்கள் ஒரு டிராஃபிக் விபத்தில் தன்னுடைய 2 பிள்ளைகளோடு வஃபாத்தாகிவிட்டார்கள். அந்த பெருந்துயரத்திலும் இவர்கள் மிகவும் மனதைரியத்தோடும் அதை பொறுத்து கொண்டார்கள். பொறுமையோடு ஒரு நல்ல முன்மாதிரியை வெளிப்படுத்தி காட்டினார்கள். எல்லா உறவினர்கள் மற்றும் அன்பர்கள் மற்றும் சந்திக்க வரக்கூடியவர்கள் இவர்களுடைய எண்ணற்ற நட்பண்புகள் காரணமாக இவர்களோடு அதிகமான முறையில் அன்பு செலுத்தினார்கள். இவர்களுடைய அகமதியல்லாத உறவினர்களும் கூட இவர்களோடு அதிகமான முறையில் அன்புடைய தொடர்பு வைத்திருந்தார்கள். பின்விட்டு சென்றவர்களில் 3 மகள்களும் 2 மகன்களும் இருக்கின்றார்கள். அவர்கள் தற்பொழுது அமெரிக்கா, கனடா, நார்வே போன்ற பகுதிகளில் வசித்து வருகின்றார்கள். அல்லாஹ் இவர்கள் அனைவருக்கும், இவர்களுடைய சந்ததிகளுக்கும், இவர்களுடைய சந்ததிகளின் சந்ததிகளுக்கும் இவர்களுடைய நன்மையை தொடர்வதற்கான நல்வாய்ப்பினை வழங்குவானாக. மர்ஹூமா அவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்துவானாக. அடுத்த ஜனாசா ஈராக்கைச் சேர்ந்த மதிப்பிற்குரிய ரிஸ்வான் சயீத் நைமி சாஹிப் அவர்களுடையது. அவர்கள் நவம்பர் 13 அன்று தமது 70 வயதில் வஃபாத்தாகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவர்களுடைய மகன் முஸ்தபா நைமி சாஹிப் அவர்கள் எழுதுகின்றார்கள், என்னுடைய தந்தையார் தம்முடைய கனவில் தாம் ஹதரத் சையத் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மவுல்லா அவர்களை பார்ப்பதாகவும் அவர்கள் எம்முடைய தந்தையாருக்கு ஒரு காலணி வழங்குவதாகவும் பார்த்தார்கள். எம்முடைய தந்தையார் அப்துல் காதர் ஜீலானி அவர்களுடைய காலணி அணிவதற்கு எனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று கூச்சப்பட்டவாறு அதை வாங்க மறுத்துவிட்டதாக கூறினார்கள். ஆனால் அப்துல் காதர் ஜீலானி அவர்கள் வற்புறுத்தியதன் காரணமாக என்னுடைய தந்தையார் அந்த காலணியை அணிந்து கொண்டார்கள். இதற்கு பிறகு சையத் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் ஒரு நபர் மற்றும் அவருடைய ஜமாத்தின் பால் சைகை செய்து
என்னுடைய தந்தையாரை அதில் இணையுமாறு கட்டளையிட்டார்கள். இதற்கு பிறகு ரிஸ்வான் அமீனி சாஹிப் அவர்கள் கனவில் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டார்கள். சில ஆண்டுகளுக்கு பிறகு எம்டிஏவின் மூலமாக அவர்களுக்கு ஜமாத்தை பற்றி அறிமுகம் கிடைத்தது. ரிஸ்வான் சாஹிப் அவர்கள் கூறினார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் கனவில் பார்த்ததன் பொருள் என்னவாக இருந்தது என்றால், அன்னாருடைய உண்மை அடியாரான ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தோன்றிவிட்டார்கள் என்பதாக இருந்தது. மேலும் இன்னொரு கனவில் இந்த நபர் மற்றும் இந்த நபருடைய ஜமாத்தின் பால் என்று ஹதரத் ஷேக் அப்துல் காதர் ஜீனானி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சைகை செய்து இணையுமாறு கூறியிருந்ததன் பொருள் காலத்தின் ஹலீஃபா மற்றும் அவருடைய ஜமாத் ஆகும். எனவே அவர்கள் 2012 பையத் செய்து விட்டார்கள். மர்ஹூம் மிகவும் நட்பண்புள்ள நல்ல மனிதராக இருந்தார்கள். தம்முடைய உறவினர்களுக்கும் மற்றும் ஏழைகளுக்கும் உதவி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். தப்லீகுக்கு அதிகமாக ஆர்வம் இருந்தது. தம்முடைய உடல்நலம் பலவீனமாக இருந்த போதிலும் அவர்கள் இருந்த பகுதியில் எதிர்ப்பு அதிகமாக இருந்த போதும் கூட அங்கு அகமதியத்திற்காக அவர்கள் தப்லீக் செய்து கொண்டே இருந்தார்கள். மேலும் தம்முடைய உறவினர்களுக்கு அவர்கள் பையத் செய்து அகமதியத்தில் இணையுமாறு எப்பொழுதும் அறிவுரை கூறிக்கொண்டே இருந்தார்கள். அவர்களுடைய மகன்கள் மற்றும் அவர்களுடைய மனைவி மற்றும் அவர்களுடைய மனைவியின் சகோதரர் இப்பொழுது பையத் செய்து விட்டார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு உறுதித்தன்மை வழங்குவானாக. மர்ஹூம் அவர்களுடைய நன்மைகளை தொடர்வதற்கான நல்வாய்ப்பினை அந்த மக்களுக்கும் வழங்குவானாக. மர்ஹூம் அவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்தி கொண்டே செல்வானாக. அடுத்த ஜனாசா சர்கோதா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஹிஜக்கா என்ற பகுதியைச் சேர்ந்த மதிப்பிற்குரிய மலிக் அலி முகமது சாஹிப் அவர்களுடையது. அவர்கள் கென்யாவுடைய முரபி சில்சிலா முகமது அப்சல் சாஹிப் அவர்களுடைய மகனாவார்கள். இவர்கள் ஆகஸ்ட் 20 அன்று 90 வயதில் இறைவனுடைய நியதிக்கு ஏற்பதாகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். 1974 அவர்களுக்கு இறைவழியில் சிறை செல்வதற்கான நட்பாக்கியம் கிடைக்கப்பெற்றது. மேலும் இயக்கத்தின் ஊழியர்கள், வாழ்வை அர்ப்பணித்த முரபிமார்கள், மொல்லிமார்களுக்கு அளவு கடந்த முறையில் கண்ணியம் வழங்கி வந்தார்கள். மர்ஹூம் தஹஜுதை பேணக்கூடியவர்களாகவும், நோன்பையும் தொழுகையும் முறைவாக பேணக்கூடியவர்களாகவும், விருந்தோம்பல் செய்யக்கூடியவர்களாகவும், ஏழைகளை கருத்தில் கொள்ளக்கூடியவர்களாகவும், பொறுமையாளராகவும், உண்மை பேசக்கூடியவர்களாகவும், மேலும் உறவுகளை பேணக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். ஒரு நல்ல மற்றும் களப்பற்ற மனிதராக இருந்தார்கள். திருக்குரானை முறையாக ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்கள் பல பிள்ளைகளுக்கு திருக்குரான் ஓத கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். அவர்கள் பின்விட்டு சென்றவர்களில் 3 மகன்களும் 11 பேரப்பேத்திகளும் இருக்கின்றார்கள். நான் ஏற்கனவே கூறியது போன்று இவர்களுடைய தந்தை மதிப்பிற்குரிய முகமது அப்சல் ஜஃபர் சாஹிப் அவர்கள் கென்யாவில் முரபி சில்சிலாவாக செயல்களத்தில் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் இன்றைய நாட்களில். இதன் காரணமாக அவர்கள் தம்முடைய தந்தையின் ஜனாசாவிலும் நல்லடக்கத்திலும் கலந்து கொள்ள முடியவில்லை. அல்லாஹ் அவர்களுக்கு பொறுமையையும் மனதைரியத்தையும் வழங்குவானாக. மர்ஹூம் அவர்களோட மக்ஃபிரத்தோடும் கருணையோடும் நடந்து கொள்வானாக. அவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்துவானாக. அடுத்த ஜனாசா லாகூரை சேர்ந்த ஏசான் அஹமது சாஹிப் அவர்களுடையது. அவர்கள் ஷஃப்கத் மஹமூத் சாஹிப் அவர்களுடைய மகனாவார்கள். ஜூலை 27 அன்று 35 வயதில் அவர்கள் கொரோனா வைரஸ் காரணமாக வஃபாத்தாகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவர்கள் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாத்து வஸ்ஸலாம் அவர்களின் சஹாபியான குஜராத் மாவட்டத்தைச் சேர்ந்த கோல்கி என்ற பகுதியில் உள்ள ஹதரத் மௌலவி நூருத்தீன் அஜ்மல் சாஹிப் அவர்களுடைய மகன்வழி பேரரும், குஜராவாலாவை சேர்ந்த இர்ஷாத் அஹமது சாஹிப் அவர்களுடைய மகள்வழி பேரரும் ஆவார்கள். கடந்த 2 ஆண்டுகளாக அவர்கள் லாகூரில் உள்ள சனா டவுன் பகுதியில் சதர் ஜமாத்தாக பணியாற்றுவதற்கான வாய்ப்பினை பெற்றிருந்தார்கள். இதை தவிர டெஹ்லி கேட் அமாரத்திலும் அவர்கள் நௌபாயின் செக்ரட்டரியாகவும் பணியாற்றுவதற்கான வாய்ப்பை பெற்றிருக்கின்றார்கள். தப்லீகிற்கான அளவற்ற ஆர்வம் இருந்தது. இறைவனருளால் 8 பேரை பையத் செய்யக்கூடிய நட்பாக்கியம் அவர்களுக்கு கிடைத்தது. பின்விட்டு சென்றவர்களில் துணைவியாரை தவிர 2 மகன்கள், அன்பிற்குரிய ஹனான் அஹமத் மஸ்ரூர் 6 வயது மற்றும் முபீன் அஹமத் தாஹிர் 3 வயது மற்றும் ஒரு மகள் அன்பிற்குரிய சாய்ரா அகமது 5 வயது. இவர்களை தவிர தந்தையார், தாயார் மற்றும் 3 சகோதரர்களும் 2 சகோதரிகளையும் விட்டு சென்றிருக்கின்றார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு பொறுமையையும் மனதைரியத்தை வழங்குவானாக. இந்த குழந்தைகளுக்கு தானே பாதுகாவனாக இருப்பானாக. இவர்களுடைய நன்மையையும் தொடர்வதற்கு அவர்களுக்கு நல்வாய்ப்பு வழங்குவானாக. மர்ஹூம் அவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்தி கொண்டே செல்வானாக. அடுத்த ஜனாசா மதிப்பிற்குரிய ரியாசுத்தீன் ஷம் சாஹிப் அவர்களுடையது. அவர்கள் மௌலானா ஜலாலுத்தீன் ஷம் சாஹிப் அவர்களுடைய சிறிய மகனாவார்கள். மே 27 அன்று வஃபாத்தாகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மர்ஹூம் அவர்களுடைய குடும்பத்தை பற்றிய அறிமுகம் இதுவாகும். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சஹாபிகளான ஹதரத் மியா முகமது சித்திக் சாஹிப் அவர்களுடைய கொள்ளு பேரராவார்கள். ஹதரத் மியா இமாமுத்தீன் சாஹிப் சிகோனி அவர்களுடைய மகன்வழி பேரரும், ஹதரத் ஹாஜா ஒபைதுல்லா சாஹிப்
அவர்களுடைய மகள்வழி பேரரும் ஆவார்கள். மேலும் ஹதரத் மௌலானா ஜலாலுத்தீன் சாஹிப் ஷம்ஸ் அவர்களுடைய மகன் ஆவார்கள். இவர்கள் அனைவரும் சஹாபிகளாக இருந்தார்கள். மர்ஹூம் மூசி ஆவார்கள். பின்விட்டு சென்றவர்களில் 2 மகள்களும் ஒரு மகனும் இருக்கின்றார்கள். அல்லாஹ் இவர்களுக்கு பொறுமையையும் மனதைரியத்தையும் இவர்களுடைய பிள்ளைகளுக்கு வழங்குவானாக. இவர்களுடைய துணைவியார் முன்னரே வஃபாத்தாகிவிட்டார்கள். மர்ஹூம் அவர்களோடு மக்ஃபரத்தோடும் கருணையோடும் நடந்து கொள்வானாக. இவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்துவானாக. இவர்களுடைய சகோதரர் முனீருதீன் ஷம் சாஹிப் அவர்கள் கூறுகின்றார்கள், மர்ஹூம் அவர்கள் நிறைய நட்பண்புகளுக்கு உரியவர்களாக இருந்தார்கள். தொழுகையை பெணக்கூடியவர்களாக இருந்தார்கள். தங்களுடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் தொழுகைக்காக வலியுறுத்தி வந்தார்கள். ஹிலாஃபத்தோடு அளவு கடந்த அன்பு இருந்தது. வீட்டிலும் எப்பொழுதும் ஹிலாஃபத்தோடு இணைந்திருக்குமாறு இவர்கள் உரையாடி வந்தார்கள். அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்த காலத்திலும் கடந்த 2 வருடங்களுக்கு முன்னால் என்னை சந்திப்பதற்காக இங்கே வந்திருந்தார்கள். அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்த போதும் மிகவும் பொறுமையோடும் மனதைரியத்தோடும் முகமலர்ச்சியோடும் உரையாடினார்கள். அவர்களுக்கு கவலை இருந்ததென்றால் தம்முடைய பிள்ளைகளை பற்றிய கவலை இருந்தது. அவர்கள் தொடர்பாக எல்லாருடைய கருத்தும் என்னவாக இருக்கிறது என்றால், எப்பொழுதும் முகமலர்ச்சியோடு சந்தித்தல் மற்றும் எல்லோரோடும் கலந்திருத்தல், சுகதுக்கத்தில் பங்களித்தல், இது அவர்களுடைய சிறப்புகளில் இணைந்திருந்தது. அல்லாஹ் மர்ஹூம் அவர்களோடு மக்ஃபிரத்தோடும் கருணையோடும் நடந்து கொள்வானாக. மேலும் அவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்திக் கொண்டே செல்வானாக. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله